ட்ரஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். சீமான் என்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிற ஒன்று கையில் எடுத்தாங்க அது ரீச் ஆயிருந்துச்சுன்னா அண்ணன் என்னைக்கும் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருப்பார். ஒரு கட்டத்தில் பாருங்க பிரபாகரன் இருக்க மாட்டார், ஏன்னா பிரபாகரன் இறந்துட்டார். இவர் வந்து அங்கேருந்து பணம் சம்பாதிக்கிறாரு, எல்லாரும் ஏமாத்துறாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவருடைய அரசியல் ரொம்ப தெளிவாக இருந்தது. அவ்வளவு நாள் பிடித்திருந்த பெரியார் திடீரென்று பெரியார் பிடிக்காமல் போக, அவ்வளவு நாள் பிடித்த அண்ணா திடீரென்று பிடிக்காமல் போக, அவ்வளவு நாள் என் முப்பாட்டன் முருகன் என்று சொன்ன ஒரு கடவுளே இல்லை என்று. ஸோ நம்ம ஆளுங்க வந்து அப்படியெல்லாம் முட்டாள்கள். ஒரு தமிழ் தேசியத்தையும் கையில் எடுத்துட்டாரு, திராவிட கையில் எடுத்தோன்னா அண்ணன் இருக்கலாம். அவர் பக்கம் கொஞ்சம் பெரிய பாதிப்பு. கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றத பார்த்தா ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் சீமான். சந்தர்ப்பவாத அரசியல்னு சொல்றத விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டனாக எனக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது எனக்கு பிகினிங்லேருந்தே கருத்து. அது யார் கேட்டாலும் காங்கிரஸ், விசிக, தாவேக ஒரு கூட்டணி வச்சு சேர்ந்து ஆட்சி வரக்கூடாது இருக்கா? ஏங்க வரக்கூடாது? ஏங்க ஆட்சி அமைப்புக்கு வருவதுங்கிறது யாருக்கும் பட்டயம்லாம் போட்டு கொடுக்கலங்க, மக்கள் ஓட்டு போடுறது தான். திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வராக ஆவாரா? ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி ஆவாரு அப்படின்றப்போ இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரடி சித்தாந்த எதிரிகளா இருக்காங்க. ஆனா அங்கேயே ஒரு நல்ல தலைவர் இருக்கும்போது சித்தாந்தத்தை நம்ம பார்க்க முடியல. யாரு? வாஜ்பாய் இருக்கும்போது. இப்போ வாஜ்பாய் உயிரோடு இருந்திருந்தா இப்போ பாரதிய ஜனதாவை நம்ம எதிரி கட்சியாவே பார்க்க மாட்டோம். மொத்தத்தில் மக்களோடு நீங்கள் இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் வேறு யார் வந்தாலும் அந்த ஆட்சிக்கோ அந்த கட்சிக்கோ அந்த அதிகாரத்திற்கோ ஆபத்து இல்லை. விஜய் வந்தா ஆபத்து, யார் வந்தாலும் ஆபத்து இல்லை. அது விஜய் வர வேண்டியதில்லை, கடவுளே வந்தாலும் கிடையாது. திரு சீமான்ட்ட இருந்து விஜய் வந்து விலகி நிற்கிறாரு அப்படின்னா திராவிடத்தையும் கையில் எடுத்துக்கிறாரு, தமிழ் தேசியத்தையும் கையில் எடுத்துக்கிறாரு. தமிழ் தேசியத்தை நீண்ட நாளாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்ம சீமானை பார்க்குறோம். அந்த இடத்துல இருந்து மாற்ற போகும்போது ஒரு பெரிய பிரேக்கு சீமானுக்கு விஜய் கொடுக்குறாரு. இல்லை, இங்கே தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலை. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப இல்லை சொல்லிடுறேன். இந்த பிளவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா, இந்த கொஞ்சம் அரசியல்வாதிகள், கொஞ்சம் இந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல்வியாளர்களுக்குள்ளதான் இந்த சித்தாந்தம் வந்து பேசக்கூடிய சித்தாந்தம் பப்ளிக்குள்ள அது போய் பெருசா ரீச் ஆகலை. அது ரீச் ஆயிருந்துச்சுன்னா அண்ணன் என்னைக்கும் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருப்பாரு. சீமான் என்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிற ஒன்று கையில் எடுத்தா, சீமானுடைய ரொம்ப அரசியல் பிகினிங்ல பாருங்க, அவருடைய பேச்சுக்கள் எல்லாத்தையும் பிரபாகரன் இருப்பாரு, பிரபாகரனுடைய கொள்கைகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் பாருங்க பிரபாகரன் இருக்க மாட்டார், ஏன்னா பிரபாகரன் இறந்துட்டார். பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம் இவர் மேல திணிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளா இவர் வந்து அங்கேருந்து பணம் சம்பாதிக்கிறாரு, எல்லாரும் ஏமாத்துறாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இவருடைய அரசியல் ரொம்ப தெளிவா இருந்தது. உடனே அதை கையில விட்டுட்டார். ரொம்ப லேட்டா தான் தமிழ் தேசியம் கையில் எடுத்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆரம்பிக்கும் போதே அவனுக்கு தெரியாதா நான் யாருன்னு தெரியாதா, நான் எதுக்காக அதுக்குள்ள வந்தேன்னு தெரியாதா? நான் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறதுக்காக சீமான் தமிழ் தேசியம் இல்ல, அடுத்தவர்கிட்ட என்னன்னு இல்லை, கையில எம்டிஆ இருந்தார். உடனே தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தார். இப்போ தமிழ் தேசியத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் தமிழ் தேசியம் பேச ஆரம்பித்து அந்த தமிழ் தேசியத்தை முதல்ல அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்தை செலுத்தி, அந்த இளைஞர்கள் அந்த சித்தாந்தத்தை பற்றி கூட்டமாக பேசி, அதெல்லாம் வெளியில் வரும்போது திராவிடத்தை எதிர்த்து, அவ்வளவு நாள் பிடித்திருந்த பெரியார் திடீரென்று பெரியார் பிடிக்காமல் போக, அவ்வளவு நாள் பிடித்த அண்ணா திடீரென்று பிடிக்காமல் போக, அவ்வளவு நாள் என் முப்பாட்டன் முருகன் என்று சொன்ன ஒரு கடவுளே இல்லை என்று. ஸோ நம்ம ஆளுங்க வந்து அப்படியெல்லாம் முட்டாள்கள் கிடையாது. அவங்க உடனே டக்குன்னு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. என்னது ஜஸ்டிஃபிகேஷன் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. சீமான் வெடிச்சிட்டே இருக்கிற சித்தாந்தத்துல மட்டும் எப்பவுமே ரொம்ப தெளிவா விஜய் வந்து பேசுன இளவல் தம்பி அப்படின்னு சொன்னவர் திடீர்னு வந்து சீமான வந்து இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போவாங்கன்னு நினைச்சிருந்தாங்களோ என்னவோ. இப்படி இருந்திருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒத்து அரசியல் பண்ணலாம், நான் வந்து தனிச்சு இவ்வளவு நாள் பண்ணிட்டேன், எனக்கிட்ட ஒரு 8% ஓட்டு இருக்கு, நீ வந்து ஏன்னா ஒன்னுட்ட ஒரு 6 வரும். 14ங்கிறது தமிழகத்துடைய மிகப்பெரிய வாக்கு வங்கி. அதாவது ரெண்டு பேர்ல யாரையும் ஒரு ஆளை காலி பண்ணி விட்டுரும். அதிகபட்சம் ஒரு 40 எம்எல்ஏ கூட வந்து உட்காரலாம்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரியான சில வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் அவர் பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். அவர் தமிழ் தேசியத்தையும் கையில் எடுத்துட்டாரு, திராவிட கையில் எடுத்தோன்னா இருக்கலாம். அவர் பக்கம் கொஞ்சம் பெரிய பாதிப்பு. எல்லாம் அவர் அண்ணன் பேசுவதை பார்க்கும் பொழுது என்ன நீ திடீர்னு குழப்பமான சித்தாந்தத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு, எப்படி ரெண்டும் ஒன்னாகணும் தானே ஆரம்பிச்சு நம்மளே வெற்றி கழகம் உலக வெற்றி கழகம் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், அப்போ ஒன்று கையில் இருந்துச்சு, அப்புறம் ஒன்று கையில் இருந்துச்சு, கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றத பார்த்தா ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் சீமான். சந்தர்ப்பவாத அரசியல்னு சொல்றத விட அரசியல் என்பதே சந்தர்ப்பவாதம் தானே. அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எல்லா கட்சிகளும் கொள்கைகளை அப்பப்போ மாற்றிக்கிறது. அதுதான் சொல்ல, கொள்கைகளை மாற்றாத
ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்களுக்கு கடைசி வரைக்கும் இதுதான் தேவை என்று இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் என்னைக்குமே வந்து எத்தனை புது நபர்கள் வந்தாலும் அந்த கட்சி அசைச்சு திமுகவே ஆன்மீக அரசியல் நோக்கி நகர்ந்துருச்சு. நீங்க ஆன்மீக அரசியல் இல்ல ஆன்மீக அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வந்து ஒருமுக தெரிவினம் அந்த கான்செப்ட திமுக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரொம்ப முருகன் மாநாட்டை எடுத்து என்னைக்கு வந்து இந்து அறநிலைய சீமான் கிளைம் பண்றாரு. நாங்க வந்து முருகன் மாநாட்டை ரொம்ப சிம்பிள். திராவிட முன்னேற்ற கழகம் வந்தோடனே இந்து அறநிலையத்துறைங்கிற ஒரு அறையத்துறையை தூக்கிட முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. மக்களின் நம்பிக்கையோடு ஒத்துப்போவது பேர் தான் அரசு. மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவது தான் அரசு. பழனின்ற ஒரு ஊரும் அரசுக்கு கட்டுப்பட்டதுதான். பழனி முருகன்கிற கோயிலும் அரசினுடைய கட்டுப்பாடு. மாநாடு வந்து நான் சொல்லிடுறேன், அதுவும் அந்த அரசுக்குள்ள கட்டுப்பட்டதுதான். அப்படி ஒரு தொண்டன் கீழேந்து மேல வரைக்கும் எனக்கு விஞ்சு வேணும்னு கேட்டா போட்டு கொடுக்க வேண்டியதும் திமுக தான். நீங்க திமுக விஞ்சு போட்டு கொடுத்தா இல்ல திமுக விஞ்சு போட்டு கொடுத்தோன்னு நீங்க என்ன சொல்றீங்க? ஓ முருகனே இல்லைங்கிறோம், நீங்க என்ன முருகனுக்கு விஞ்சு போட்டு அனுப்புறீங்கன்னு கேட்க முடியாது. அதாவது இங்கே இந்து அறநிலையத்துறைங்கிற ஒரு அமைச்சகம், அந்த அமைச்சகத்துக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு கீழே அதிகாரிகள், அதுக்கு கீழே பல கோடி மக்கள் அதை நம்பி இல்ல. அதாவது அது ஒரு தனி செக்டார். இது கேள்விக்குட்பட்ட விஷயம் இந்து அறநிலையத்துறை இல்ல. இந்து அறநிலையத்துறைங்கிறது இருக்கக்கூடிய நீங்க சொன்ன எல்லாமே இந்த அறநிலையத்துறை பண்ணது. இந்த அறநிலையத்துறை பழனி மாநாடு, முருகன் மாநாடு இந்த அறநிலையத்துறை பண்ணது. என்ன அனுமதி? ஒரே நிமிஷம். திரு அன்புமணி அவர்களாகட்டும் அல்லது மற்ற ஆப்போசிட் சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் பேசின விஷயம் என்னன்னா, முருகன் மாநாடு நடத்துறது மூலமாக அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்லயே ஒரு அஜெண்டா ஒண்ணு போட்டீங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய மாநாடுக்கு தீர்மானம் ஒன்று போட்டீங்க. அந்த தீர்மானத்துல இருக்கிறதெல்லாம் அங்க கொண்டு போய் திணிக்க வேண்டிய பள்ளி மாணவர்களுக்கு திருமாவளவன் அவர்களே கண்டனம் தெரிவிச்சார். அப்போ இதுதான் உங்களுடைய திராவிட சித்தாந்தமா, இதுதான் உங்க மாடலா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எதாத்தாங்க. அதாவது இதை பொறுத்தவரைக்கும் நான் திரும்ப சொல்லிடுறேன். இந்து அறநிலையத்துறையில் அங்கேயும் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நம்ம அரசு ஒத்துதான் போக வேண்டிய சூழல் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அமைச்சகம், அது முற்றிலும் மக்களுக்காக உள்ளது. நீங்கள் இங்கே மக்களுக்காக உள்ளதுன்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா என் சித்தாந்தத்தோட வெளியில் உள்ள ஏகப்பட்டது மக்களுடைய வெளியில் இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ எல்லாருக்குமான ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து பாரதிய ஜனதான்ற ஒரு கட்சி இருக்குது, அவருடைய கொள்கைகள் ஒன்று இருக்குது, போராட்டம் வேறையாக இருக்கிறது, அவங்க தெய்வத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தன் போயிட்டு கோயிலுக்குள்ளே போய் ஆன்மீகம் பேசி, இது ஸ்கூலுக்குள்ளே போய் ஆன்மீகம் பேசி, அதுவும் இங்கே தான் இருக்கிறான். அவனும் ஒரு அரசின் கீழே தான் இருக்கிறான். அத்தனை பேருக்கும் இந்த அரசு என்பதை பொறுத்த வரைக்கும் இது கட்சியாக இந்த கொள்கையில் இருக்கிறது, இதை தூக்கி அரசாக அது பண்ணவே முடியாது. அரசு என்பது வேறு, கட்சி என்பது வேறு. கட்சியினுடைய பெரும்பான்மையான கொள்கைகளை எடுத்துட்டு போய் செயல்படுத்துறது தான் அரசினுடைய வேலை. ஏன்னா அரசு முழுமையாக ஒரு கட்சியினுடைய மொத்த கொள்கையை எடுத்துக்கொண்டே நடத்த முடியாது. ஐயா பெரியார் அவர்களோ அண்ணா அவர்களோ அவ்வளோ விஷயங்களை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. இதை சொல்லிடுறேன். கட்டமைச்சு வச்சதுக்கு பிறகு அதை பூரா சட்டமாக்க முடியுமாங்கிறதே ஒரு பெரிய விவாதம். அந்த பெரிய விவாதத்துக்கு அப்புறம் கலைஞர் பார்த்து ஒன்று ஒன்றா சட்டமாக்கினார். அதாவது யாரையும் பாதிச்சிடக்கூடாது, ஆனால் கொள்கை ஜெயிக்கணும். யாரையும் பாதிச்சிடக்கூடாது, யாரும் கொள்கை ஜெயிச்சிடும். பாரதிய ஜனதா ராமர் கோயிலை இடிச்சுது இல்லைங்களா? ராமர் கோயிலை இடித்ததற்கான அஜெண்டா என்ன? அவங்க கொள்கையினுடைய மைய கொள்கை அதுதான். அதுக்குள்ளே அதை இடித்தது தவறுன்னு சொல்லணும், அந்த கட்சிக்குள்ளேயே இருப்பான். அதை இடிக்கவே கூடாதுன்னு சொன்னவனும் அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிறான். ஆட்சியில் நீங்கள் வந்து உட்காடுறீங்க, ஆட்சியில் வந்து உட்காரும் பொழுது இப்படி ஒன்று இடிக்க போகிறோன்னு சொன்னோன்னே அப்போ இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லும்? மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ண பார்க்கும். ஆனால் அதையும் மீறி அந்த கட்சியினுடைய கொள்கையாக இருந்தது என்ன? அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன? முதல்ல அதை இடிக்கிறது. சொல்லிடுறேன். அது ஒரு அரசாக வரும் பொழுது இங்கே வந்து இந்த மக்களோடு ஒத்து போவதுன்னு வரும் பொழுது சித்தாந்தங்கள் அடி வாங்கும். புரியுதுங்களா? இப்போ மக்களோடையும் ஒத்து போகணும். ஆமா, நீங்க அரசியல் ஆட்சி அமைப்பு என்பது வேறு, கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு. கட்சியினுடைய மொத்த கொள்கைகளும் அரசியல் ஆட்சி அமைப்பில் இருக்கவும் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் பல்வேறு விதமாக இங்கே பிரிந்து கிடக்கிறோம். அத்தனை மக்களுக்குமானவன் தான் முதலமைச்சர். அப்போ என் கொள்கையெல்லாம் தூக்கி கொண்டு எல்லார்ட்டையும் திணிக்க முடியாது. அது என்ன ஆயிரும்? அதுக்கு பேர் அதிகார துஷ்பிரயோகம்னு பேர். அதை செய்ய முடியாது. அந்த அதிகாரத்தில் அங்கே நான் என் மக்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கான். ஐயா, நாங்கள் எல்லாம் முருகனை கும்பிடுறவங்க, எங்களுக்கு இங்கே தார் ரோடு போட்டு கொடுக்கணும்னா தார் ரோடு போட்டு கொடுக்கணும், நீ முருகனை கும்பிடக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. யாருமே அப்படி சொல்லலை. அதைத்தான் சொல்றேன். அதுக்கு தான் ஒரு துறையவே ஒதுக்கி வச்சிருக்கோம், இந்து அறநிலையத்துறை. அந்த துறை என்பது அது சார்ந்த அதிகாரிகள், அது சார்ந்த சட்ட ஆலோசகர்கள், அந்த ஊர் சார்ந்த துறை சார்ந்த எம்எல்ஏ எம்பி, இது ஃபுல்லாகவே ஒரு கட்டமைப்புக்கு உட்பட்டது. அரசு பண்ண வேண்டியது ஜிஓ பாஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு வரும்பொழுது அதனுடைய நிதியிலேருந்து ஆரம்பிச்சு, அது ஏன்னா அது ஒரு செக்டார், அது ஒரு பப்ளிக் இல்ல, அது அவனுக்காக செய்யப்படுவது. அதை நீங்க வந்து நான் கேட்ட அது இல்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு இல்ல பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா, கொள்கையிலிருந்து முரண்பட்டு நிற்கிறார்கள் அப்படிங்கிறதா கூட்டணி கட்சியோட கண்டனம். ரெண்டாவது, அதிகார பகிர்வு ஆட்சியில் பகிர்வு திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லுகின்ற போது அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு இடத்திற்கு திமுக வந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழலே இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு அப்படிங்கறதானே. சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஏன் இப்படி செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கு அந்த வகையில இண்டிவிஜுவலா போஸ் வெங்கட்ங்கிற ஒரு பப்ளிக், ஒரு பொதுவான ஒருவனாக, இங்கே சொல்லக்கூடிய அரசியல் ஆர்வலராக, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டனாக எனக்கு வந்து
அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது எனக்கு பிகினிங்லேருந்தே கருத்து. அது யார் கேட்டாலும் நான் சொல்வேன். அதுக்கான காரணமாக நான் நினைக்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்களும் நானும் நண்பர் 2 பேருமே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம். உங்களுடைய பகுதி எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வசிக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்க, அண்ணன் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எது இருக்குது, இப்போ எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது. அப்படியா, என்ன வேணும் உனக்கு? டியூப் லைட் வேணும், டே அண்ணனுக்கு 10 டியூப் லைட்டு கொடு என்பது வேறு. இப்போ அந்த டியூப் லைட்டை போடுற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது இந்த இடத்துல போட்டால் தான் அந்த வெளிச்சத்தின் மூலமாக இத்தனை பேர் நல்லா வருவாங்கங்கிறது நீங்கள் பார்க்குறது வேறு. ஸோ அப்படி வரும் பொழுது சில நலத்துறைகளை வாரியங்களாகவோ அமைச்சுகளாகவோ அதிகாரங்களாகவோ, இப்போ நீங்கள் வந்து திரு விசிகா போன்ற கட்சிகளுக்கோ, திரு பாமக போன்ற அந்த கட்சிகளுக்கோ, அல்லது இன்னும் நிறைய இருக்கு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர்களோ, இல்லது நிறைய சமூகங்கள் அப்படி அந்த விளிம்பு நிலை அதுல இருந்து ஒருத்தனுக்கு கொடுக்கும்போது அவன் இன்னும் இன்டெப்தா பண்ணுவானோங்கிறது என்னுடைய மனநிலை. புரியுதுங்களா? இப்ப அதுவே வந்து திமுகவில் பார்ட் ஆஃப் ஒரு 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 தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் இருக்கிறதுக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒருத்தர் இருக்கிறதுக்கும் அதற்குன்னே ஒரு அமைப்பு இருப்பதுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு கட்சி எப்ப நினைக்க போகுது அப்படிங்கறத இல்ல நினைக்கணுங்கிற விவாதத்தை நான் ரொம்ப பப்ளிக்கா பதிவு பண்ணிருக்கேன். அது திரு போஸ் வெங்கடோட ஆமா, நான் பப்ளிக்கா பதிவு பண்ணிருக்கேன். திமுகவுடைய கருத்தாக திமுகவுடைய அமைச்சு அதிகார பகிர்வுகளை எப்ப நோக்கி நகருங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நகரணுங்கிறது என்னுடைய ஆசை. திருமாவளவன் அவர்களும் விஜயரும் இது ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நோக்கி அவருக்கு அண்ணனே கடுப்பாயிட்டார் ஒரு நாளையோ. என்னையா நீங்களா கேள்வி கேட்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே இருக்க திமுக கூட்டணி இருக்க அத்தனை கூட்டணி அவங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணது தானே. திரு அண்ணன் அவர்களோ மற்ற அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குறாங்க. நாங்க தான் கூட்டணியவே உருவாக்கணும். எங்ககிட்டே வந்து திரும்ப இந்த கேள்வியை கேட்கறீங்களே, நாங்களே கூட்டணி உருவாக்கி நாங்களே உடைப்போம் சொன்னது வந்து ஓபனரா பண்ணது வந்து விசிகா நோக்கி தானே. அதாவது இப்போ உங்களுக்கு எப்பவுமே ஒரு முன்னுதாரணம் ஒண்ணு இருக்குங்க. எப்பவுமே இப்படி ஒரு ஆப்ஷன் இதை சொல்லிடுறேன். காங்கிரஸ் விசிகா தாவேகா 3 ஒரு கூட்டணி வச்சு சேர்ந்து ஆட்சி அமைச்சுனா வரக்கூடாது இதா இருக்கா? ஏங்க வரக்கூடாது? ஏங்க ஆட்சி அமைப்புக்கு வருவதுங்கிறது யாருக்கும் பட்டயம்லாம் போட்டு கொடுக்கலங்க. மக்கள் ஓட்டு போடுறது தான். இப்போ ஆந்திராவில் போய் பாருங்க, துணை முதல்வர்னு இவ்வளவு நாள் இருந்துச்சா என்ன? இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு துணை முதல்வர். அப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை விட்டு கவனிக்கும். இது பாரதிய ஜனதா அது ரொம்ப தெளிவா இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு நாள் என்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதை அப்புறம் உடைச்சு புதுசா ஒன்று செட் பண்ணணும் அப்படிங்கிறத அதை எப்பவுமே பண்ணுவாங்க. அங்கே நீங்க திரு ஜெகன்மோகன் ரெட்டியோ அல்லது திரு நாயுடு அவர்களோ 2 பேருக்கு நடுவில் பெரிய ஓட் பேங்க் இருக்கு. அந்த ஓட் பேங்க் முதல்ல குட்டியா ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு ஒரு நடிகர் இருக்காரு, பவன் கல்யாண் இருக்காரு. இப்போ பவன் கல்யாண் வந்து சப்போர்ட் பண்ணா தான் சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பாருங்கிற அவசியமும் கிடையாது. சந்திரபாபு நாயுடு ஆல்ரெடி பாரதிய பெரும்பான்மையோட தான் இருக்கிறாரு. இருக்கும்பொழுது இவரை வச்சுட்டு இவருக்கு துணை முதல்வர் மந்திரி பதவியெல்லாம் கொடுப்பதற்கான காரணம் என்னது? யாரோட அழுத்தம்? சரி, ஓகே, இது கொஞ்சம் ஒரு முன்னுதாரணமாக ஒன்று பண்ணுறாங்க. மத்திய அரசில் அழுத்தத்தின் கீழே தான் பண்ணுறாங்கனாலும் ஒரு முன்னுதாரணமாக ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களும் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ இங்கே அது பரவலாக தமிழகத்துக்குள்ளே அது இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட்டணின்னு வந்துருச்சுன்னா எங்களுக்கு துணை முதல்வர் வேணும், கூட்டணின்னு வந்துருச்சுன்னா எங்களுக்கு தவறு இல்லை. இதெல்லாம் இவ்வளவு நாள் நடக்கலை, இனி நடக்கும். இதுதான் நடக்கும். இதுக்கு தான் நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட், நான் ஒரு இது சொல்லியிருந்தேன். திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆவாரா? ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி ஆவார் அப்படின்றப்போ இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை போய் சந்திப்பாரா எடப்பாடி? அதிமுக விஜயோட இணையுமா? இந்த வார்த்தையே தப்பு. கிட்டத்தட்ட 30% வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சி நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க. இப்படியே உல்டாவா பண்ணுங்க. அதிமுகவில் இணைவாரா விஜய்? கூட்டணி வைப்பாரா? சரி, கூட்டணி வச்சாரு. அவங்க ஏற்கனவே வச்சுருக்கு. இவர் ஒரு 7-8% வாக்கு வங்கி வரும். இவர் வேணா கேட்கலாம், எனக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்கலாம். அவங்களும் கொடுக்கலாம். அவங்க கிட்ட ஏற்கனவே தேமுதிக இருக்கு, பாமக போன்ற கட்சிகள் இருக்கு. பாரதிய ஜனதாவை கூப்பிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்சம் அப்படியே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கோ, நீங்கள் தனியாக நின்றுக்கங்க. பாரதிய ஜனதா உள்ள சேர்ந்தா தான் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் கொஞ்சம் தனியாக இருந்துங்க சொல்லலாம், இல்லை நீங்களும் சேர்ந்துங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு கணிசமான வாக்கு வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய பலமான போட்டியாக அந்த சட்டசபை தேர்தல் அமையும். ஆனால் திரு விஜய் அவர்கள் இங்கே என்ன கேட்பாரு? துணை முதல்வர் வேணும், எனக்கு 4 மந்திரி பதவி வேணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி போறீங்க. அதிமுக தாவேகா, அதிமுக பாஜக, அதிமுக பாமக, அதிமுக விசிகா எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏற்கனவே திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிறவர்களோடு விஜய் அவர்களோடு யாரும் செல்ல மாட்டார்கள். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான ஒரு சக்சஸ் ரேஷியோ பெருசா இருக்கு. அதனால அவங்க, நான் என்ன சொல்றேன், கட்சிக்காரனா சொல்ல, வெளி பார்வையாளரா அரசியல் ஆர்வலரா நம்ம இது வரைக்கும் ஒரு கணக்கு வச்சிருப்போம் இல்லையா? அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் யாருக்குமே நட்டம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வெளியில போக மாட்டாங்க. இல்ல, நஷ்டம்னா தான். அங்க ஒரு கேள்விகள் இருக்கு. என்ன கேள்வினா,
நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்கூடிய ஒரு 6 எம்எல்ஏ சீட்டை மட்டும் வாங்கி வச்சிருக்காரு நாங்க ரெடியா இருக்குமா? யாரு? விசிக அவர். ம், ம். ஏற்கனவே நீங்க ஒரு 6 எம்எல்ஏ கொடுத்துருக்கீங்க. ம். அந்த 6 எம்எல்ஏ மட்டும் நாங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. காங்கிரஸை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனா நாங்க மேலிடத்துல கேட்டு சொல்றோம், நிராகரிக்கல. ம். மேலிடத்துல கேட்டு சொல்றோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இடதுசாரிகளுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு அவங்க கையாளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாமக உள்ள வருது அப்படின்னா வாய்ப்பு யாருக்கு போகும் இருக்குல்ல? உங்களுக்கு நிறைய அதிகாரங்களை நம்ம மத்தியில கொடுக்குறோம், எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னா, ராஜ்யசபா எம்பி வரும்போது கொடுக்குறோம், எம்பி சீட்டு. இப்போ நீங்க வந்து ஒரு விசிகா என்கின்ற கட்சி தனிப்பட்ட முறையில் தனியா நின்று ஒரு எம்பி சீட் அடிக்க முடியுமா கேட்டால் அண்ணனே சொல்லியிருக்காரு, அது முடியாத ஒரு கூட்டணி. இப்போ அந்த அந்த நான் அவங்களால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லும்போது திமுக காரனா நீங்கள் என்ன சொல்லணும், உங்களால தான் நாங்கள் ஜெயித்தோம். வாக்கு ஆமாம், வாக்கு தான் வந்து நீங்கள் 40,000 ஓட்டு நாங்கள் போட்டு ஜெயித்தோம். ஆனால் நாங்கள் இப்போ ஜெயிச்சதே 6,000 ஓட்டில் தான், அதில் 7,000 ஓட்டு உங்களுது அப்படிங்கிறது இருக்கு. ஒரு தொகுதியில், ஆமா, அது ஒரு தொகுதியில் இவங்க கொடுக்குற ஒரு ஓட்டு கூட ஒரு ஆட்சியை மாற்றி விட்டுரும், ஒரு அதிகாரத்தை மாற்றி விட்டுரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மியூச்சுவல்ஸ் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் உரிமையும் பெரிய அதிகாரமும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. நான் அதை என்ன சொல்றேன்னா, பொறுப்புகளாக வழங்கப்படலைங்கிறேன். பொறுப்புகளாக வழங்கப்படுவது என்பது ஒரே ஒரு அமைச்சு, இவர்கள் துறை சார்ந்த ஒரு அமைச்சகம், ஒரு அமைச்சர் இல்ல, இது சார்ந்த வாரியங்கள், எத்தனையோ வாரியங்கள் இருக்கு. ஒரு பொது தொகுதி கேட்ட கொடுக்கல. இல்ல பொது தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கேன். போன சட்டமன்றத்தில் கொடுத்திருக்காங்க. பாலாஜி அவர்கள்லாம் அதுல தானே ஜெயிச்சாங்க. நாடாளுமன்ற தொகுதியில கொடுக்கலையே. நாடாளுமன்ற தொகுதி அதாவது இங்கே வேறு சில பிரச்சனைகளையும் நம்ம பார்க்கணும். மொத்தமே 40 எம்பி, அதில் நீங்கள் 2 பேர் கொடுக்குறோம், ப்ளஸ் பொது தொகுதி ஒன்று கொடுக்கணும்னு வரும்போது இங்கே ஏற்கனவே கட்சியில் வேலை செஞ்சவன், பத்தாவதுக்கு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை, காங்கிரஸுக்கு அதிகபட்சமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம், ஏன்னா அவங்க தான் மேலே ஆட்சி செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கணக்குகளை எல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம கேட்குறதுங்கிறது நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம எல்லாருடைய உரிமையும். ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் யாரை பயத்துக் கொள்வது, யாரோடு இணைந்து செல்வதுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதுல என்ன சுயநலம் அப்படின்னா, மொத்தத்துல இந்த ஆட்சி இருக்கணும், அது மக்களுக்கு நல்லதா இருக்கிற சுயநலம் எல்லாருக்குமே இருக்கும். அது காங்கிரஸுக்கும் இருக்கும், பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கும், எல்லாருக்குமே அந்த சுயநலம் விஜய்க்கும் இருக்கு. அந்த எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவனுக்கு மக்களுக்கு செய்யறதுல மட்டும் சுயநலம் இருக்கணும். தான் வளர்த்துக்கு இருக்கிற சுயநலத்தை நான் சொல்லலை. இதை நான் செஞ்சேன்னா மக்கள் நல்லா இருப்பாங்கன்னா அந்த சுயநலம் தேவை. நான் இப்போ சொல்றேனே, நீங்க வந்து தடால் முடாலா வந்துட்டீங்க, திரு விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு அதிமுகவோட சேர்ந்து மக்கள் நலன் செல்ல, அந்த சுயநலம் வச்சுக்கோங்க. மக்கள் நலன் தானே போறீங்க, போங்க, தாராளமா போங்க. அந்த விமர்சனங்களை அவங்க தாங்கிக் கொள்ளணும். அதே நேரம் அந்த விதத்துல பாஜக அதிமுக சேர்ந்துக்கலாம். அந்த விதத்துல பார்க்கும்போது யாரு கூட வேணா சேரலாங்க. நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆமாப்பா, ஒரே ஒரு சித்தாந்த எதிரியா அவங்க இருக்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேரடி சித்தாந்த எதிரிகளா இருக்காங்க. ஆனா அங்கேயே ஒரு நல்ல தலைவர் இருக்கும்போது சித்தாந்தத்தை நம்ம பார்க்க முடியல. யாரு? வாஜ்பாய் இருக்கும்போது. இப்ப வாஜ்பாய் உயிரோட இருந்திருந்தா இப்ப பாரதிய ஜனதாவை நம்ம எதிரி கட்சியாவே பார்க்க மாட்டோம். ஏன்னா அவங்க சித்தாந்தங்களை தூக்கி முன்னாடி வைக்க மாட்டாரு. அப்படித்தானே கூட்டணி வச்சோம். அதனால பல்வேறு விதமான நற்பலங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு அதிகபட்சமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தார்ச்சாலைகள் இருக்கு, அத்தனையுமே ஐயா அவர்கள் இருக்கும்போது போட்டதுதான். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்க அகலமான தார்ச்சாலைகள் எல்லாமே அன்றைக்கு வந்ததுதான். துறைமுக விரிவாக்கம் எல்லாம் அவர் வரும். அதனால நமக்கு என்ன பலன்? இப்ப நம்ம வாஜ்பாயோட கூட்டணி வைத்தோம், தமிழகத்திற்கு அதனால என்ன பலன்? இப்ப சென்னையிலிருந்து திருச்சி வரைக்கும் போற அந்த பைபாஸ் இருக்கு, அது எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோம் நம்ம. அந்த 10 வருட டிராவல் 2 வருடத்துல எல்லாமே மாறி போச்சு. ஸோ அது ஒரு மத்திய அரசு நம்ம பக்கம் திரும்பும் பொழுது அது தமிழகத்திற்கு நற்பயன்கள் கொடுக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படியும் கூட்டணிக்கான ஒரு நியாயப்படுத்துதல் ஒண்ணு, அது நியாயமானது, அதனால நியாயப்படுத்துறோம். அது அநியாயமாக இருந்தால் நியாயப்படுத்த போவதில்லை. அதை நியாயப்படுத்துவது நியாயம் என்பதால் நியாயப்படுத்துறேன் நான். ஏன்னா என்னால சொல்ல முடியுது உதாரணம். நீங்க ஊழல்னு சொல்லும்போது எப்படி உங்களுக்கால உதாரணம் சொல்ல முடியலையோ, நான் கூட்டணி வைத்ததால் பலன் நான் உங்களுக்கு சொல்றேனே, ஆமா நீங்க ஒத்துக்கிட்டீங்களே, ஆமா தங்கனார் சாலைகள்னு சொல்றீங்களே. அப்ப அந்த மாதிரி நியாயமான விஷயங்களுக்கு நியாயமான கூட்டணியை நம்ம வைக்கலாம். அப்ப நம்ம கொள்கைகளும் சித்தாந்தங்களும் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல எதை முன்னெடுத்து அரசியல் பண்ணா அதை முன்னாடி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூட்டணி அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அவங்க ஆட்சி நடத்தணும் இல்லையா, அவங்க உடனே அந்த சித்தாந்தங்களே வெளியே எடுக்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ராமர் கோயில் இடிக்கிறத பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா சேர்ந்திருக்கவன் போறான் யாரு, அதற்கு எதிரானவன்லாம் சேர்ந்திருப்பான். இதுதான் அப்ப மொத்தமா அந்த கூட்டணி கட்சிகளுடைய மையப்புள்ளி என்ன, அன்னைக்கு ஆட்சியில இருந்து மக்களுக்கு என்ன நற்பலன் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடும். நிறைவான முக்கியம். நிறைய ஒரு கேள்வி, திமுக தாவேகா விஜய் பத்தி பயப்படலையே? அவசியமே இல்லையே. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிங்கம், நீங்க வந்துட்டு பெரிய கம்பாரிசன்லாம் தேவையில்லை. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வருவது ஒருவருக்கு ஆபத்தாகவே எப்பொழுதுமே இருக்காது. அது எப்போ ஆபத்தா மாறுங்கிறதுமே நான் சொல்லிடுறேனே. ஒரு கட்சி தன் சித்தாந்தத்திலிருந்து விலகும் பொழுது அடுத்த கட்சிக்கு பேர் வரும். ஒரு கட்சி மக்கள் மனதிலிருந்து விலகும் பொழுது அடுத்த கட்சிக்கு அது போகும்.
மக்களிடம் வெறுப்பை சம்பாதிக்கும் பொழுது அடுத்த கட்சிக்கு அது போய் சேரும். மொத்தத்தில் மக்களோடு நீங்கள் இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் வேறு யார் வந்தாலும் அந்த ஆட்சிக்கோ அந்த கட்சிக்கோ அந்த அதிகாரத்திற்கோ ஆபத்து இல்லை. விஜய் வந்தா ஆபத்து இல்லை, யார் வந்தாலும் ஆபத்து இல்லை. அது விஜய் வர வேண்டியதில்லை, கடவுளே வந்தாலும் கிடையாது. நீங்க மக்களோடு எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறீர்கள், மக்களுக்கு என்னதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு இந்த ஆட்சி பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு மத்தியில் ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது, ஆம் இது மக்களுக்கு பிடித்த ஆட்சி என்று நிறைவா முடியும் பொழுது எதிர்த்தாற் போல் வருவது எதுவாக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கோ அந்த அரசியலுக்கோ அந்த கட்சிக்கோ பயம். சர்டிஃபிகேட் 2006 மக்கள் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste Daily. Taste the Daily.